வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பனங்கொட்டையில் உள்ள பனை தவுனை கேரமல் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். பனை தவுன் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது, நீர்ச்சத்து மிகுந்தது. இப்போ நம்ம பனை தவுனை எப்படி கேரமல் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பனங்கொட்டையை ரெண்டா கட் பண்ணி எடுக்கலாம். பனந்தவுனை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், கேரமல் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம கேரமல் பண்ணி தான் சாப்பிட போறோம். இப்போ இதே மாதிரியே ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இன்னைக்கு நான் 2 பனங்கொட்டையை ரெண்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு 4 பீஸ் இருக்குது. இன்னைக்கு நான் கேரமல் பண்றதுக்கு நான் 3 பீஸ் தவுனை பனங்கொட்டையிலிருந்து வெளியே எடுக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தவுன் வெளியே எடுத்தாச்சு. பாருங்க, கையை வச்சு எடுத்தாலே அவ்வளோ ஈஸியா வருது. இதே மாதிரியே மற்ற 2 தவுனையும் வெளியே எடுக்கலாம். இப்போ நம்மளுடைய 3வது தவுனையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம 3 தவுனையும் சுத்தம் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணலாம். பாருங்க, ஒவ்வொரு தவுனா எடுத்து தண்ணிக்குள்ள நல்லா அலசி வெளியே எடுத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் தவுன் எடுத்தாச்சு. இதே மாதிரி மற்ற 2 தவுனையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய 3வது தவுனையும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரமல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்கலாம். இப்போ நல்லா சூடாயிட்டு இப்போ நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ நம்ம சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா சர்க்கரை கரையிட்டோம், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு டைமு. இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்மளுடைய 3 தவுனையும் உள்ள சேர்க்கலாம். சர்க்கரை கரைஞ்ச உடனே உள்ள தவுனை சேர்த்தாதான் தவுனுக்குள்ள சர்க்கரை பாவு பிடிக்கும். இப்போ நம்மளுடைய தவுன் எல்லாமே உள்ள சேர்த்தாச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கேரமல் ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ ரைட்டா எனக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்க, நல்லா கேரமல் ஆயிட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கேரமல் ஆகுனா போதும். பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு டைம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். இதான் ரைட்டான பக்குவம். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய தவுன் கேரமல் ரெடி ஆயிட்டு இப்போ இறக்கி வச்சாச்சு. பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 4 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டுல செஞ்சு வச்சிருக்கிற தவுன் கேரமலை கொடுக்கலாம். அவங்களும் சாப்பிடட்டும். வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தவுன் கேரமல் கொடுத்தாச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செய்யறதுக்கு ஈஸியாவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கும். பனை தவுன் வெயில் காலத்துல உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியானது. நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.